என்னடா அவன் 4 நாள் கழிச்சு இந்த விஷயத்த பேசுகிறான்னு நினைக்காதீங்க. ஒன்றும் இல்லை, கரூரில் நடந்த அந்த 47 அனாமத்தமாக போன உயிர்களை பற்றி தான் பேச போகிறேன். அதாவது கூட்ட நெரிசலால் வந்து பெருசாக இறப்பு வந்து ஏற்படலை. அதில் தள்ளி விழுந்து அவங்க மேலே ஏறி போனனால தான் விபத்து வந்துச்சு. அதாவது இது மெயினாக பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பாதாள கலெக்ஷன் தோண்டி சரியாக மூடாமல் வெறும் ஸ்லாப்களை மட்டும் மூடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கடைகளை பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா வெறும் கூரை மட்டும் போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு சிமெண்ட்டு கூரை கிடையாது, எல்லாம் கூரைன்னா தகர கூரை போட்டிருந்தாங்க. அதில் சில பேர் ஏறி நின்று பார்த்துருக்காங்க, அதில் உடஞ்சி நிறைய பேர் கீழே உடஞ்சிருக்காங்க. மரத்தில் ஏறி உட்காந்து பார்த்துருக்காங்க, அதுலேருந்து விழுந்து இறந்துருக்காங்க. அது எதனால் இருந்தாங்கன்னா, அவங்க இப்போ விஜய் வந்து போனதுக்கப்புறம் அந்த மரத்துலேருந்து இறங்கி முயற்சி பண்ணும்போது ஒருத்தவங்க விழுந்திருக்காங்க, சீட்லேருந்து இறங்கும்போது வந்து ஒருத்தவங்க விழுந்திருக்காங்க. அப்படி விழுகும்போது நின்றுட்டு இருந்தவங்க மேலே விழுந்தனால அந்த ஸ்லாப்புக்குள்ளே சேர்ந்து உடச்சி அவங்களும் உள்ளே போய் இவங்களும் உள்ளே போய் அதுக்கு மேலே நிறைய பேர் வந்து கூட்டத்தில் கலையும்போது அது மேலே நடந்தெல்லாம் போயிருக்காங்க. அதனால தான் உயிர் இழப்பு ஏற்பட்டிருக்கு. கூட்ட நெரிசத்தால் வந்து பெருசாக வந்து உயிர் இழப்பில் இது மேலே விழுந்து அவங்க மேலே விழுந்து நடந்து போனது மட்டும்தான் விபத்து ஏற்பட்டிருக்கு. முற்றிலும் வந்து விஜய் மேலே குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து யார் வந்து நிர்வாகம் பண்ணுறாங்களோ அவங்க தான் குற்றம் சொல்ல முடியும். அதனால் விஜய் மேலே முற்றிலும் குற்றம் சொல்ல முடியாது. ஏற்கனவே கேட்டிருக்காங்க ஆப்போசிட் டீமில், அவங்க அதை தரலை, இடம் வந்து தரலை, அதனால் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து நடந்திருக்கு. நீங்கள் நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, விஜய் வந்து பேசியிருப்பார், இனிமேல் வந்து நான் இந்த தப்பு செய்ய மாட்டேன், இனிமேல் இடத்த வந்து பார்த்து அமைக்கிறேன், இனிமேல் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது கரெக்டான ஒரு இடத்த பார்த்து அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பார். இது வந்து முன்னாடியே செஞ்சுருந்தால் நல்லா இருக்குமேன்னு கேட்டிங்கன்னா, செஞ்சுருக்கலாம், இடம் தரவே இல்லை, அதனால் அப்படி ஆயிடுச்சு. இன்னொன்று என் கருத்து என்னென்னா, இனிமேல் வந்து யாராவது பார்க்க போகிறீங்கன்னா அந்த இடத்துல அதிகமாக கூட்டமாக இருக்குன்னா, க்ரௌட் அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்துல போகாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இதுதான் என் கருத்து. இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ மக்களே.